Good morning, everybody. Welcome to live market analysis from Ekratiyar Arulrajan. நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெய்லி பார்க்குறோம் லைவ் மார்க்கெட்டில் தினம் 11 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே. அப்ஜெக்டிவ் வந்து கிளியர் ட்ரேட் பிளான் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன் தி ஃபியூச்சர்ஸ். அஸ் வெல் எஸ் நம்ம வந்து கிளியர் ட்ரேடிங் பிளானோட நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷன்ஸ்லையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரிடே ரிசல்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ண வேணாம். ரிஸ்க் பர் டே வந்து 2500 மேல தாண்ட வேணாம். ரிஸ்க் பர் ட்ரேடு 1000 இருந்து 1500க்கு மேல வேண்டாம். ரிவார்டும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1500 2250 கிடைச்சா புக் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5000 10,000 நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா வி பிகம் அ கேம்ப்லர் பெர் லாட். ஸோ ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படின்றது 1500. இது மாதிரி 20 ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். அப்படின்னா 30,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்க தயாரா தான் இந்த ட்ரேடுக்குள்ள வரணும். 30,000 என்ன வாரத்துக்கா, மாசத்துக்கா, வருஷத்துக்கு அப்படி இல்லை, லைஃப் டைமுக்கு. அவ்வளவு லாஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் ட்ரேடிங் அப்படின்றது நம்ம இருக்கணும். அதே சமயம் 30,000ன்றது 20 வாய்ப்புகள் இல்லையா? 20 ட்ரேடும் கண்டினியூஸா லாஸ் வந்தாதான் அது நடக்கும். அது வந்து நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட்ல நடக்குமானா நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பொதுவா. அதனால நம்ம அந்த காஷனை மைண்ட்ல வச்சுக்கணும். என்ட்ரி லெவல் வரும்போது 10-15 மினிட்ஸ் நமக்கு சாதகமா இருந்தா நல்லது. இல்லைன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்லயும் பிரேக் ஈவன்ல கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம லெவல் ரீச் ஆன பிறகு லெவல் கொடுத்துருக்கோம், அது கிட்ட வந்துட்டு ட்ரிகர் ஆகலை அப்படின்னா அடுத்த முறை திரும்ப போகும்போது அந்த எடுத்து நம்ம எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு, ஒரு ப்ராஃபிட் இருந்தா போதும், நிறுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். 2 ட்ரேடு தொடர்ந்து லாஸ் வந்தா நிறுத்திடுங்க, தொடர்ந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ we will go to our analysis area. Yeah, good morning everybody. Sallam sir, Anandavali madam, professor. Good morning Ramesh sir. Everybody. Good morning. All are good morning everybody. We will keep going. ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். நேற்றுக்கு செல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். செல் ட்ரிகர் ஆகி நமக்கு இந்த 226ல இருந்து நல்லாவே அது இறங்க ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம். ஸோ தட் வாஸ் அ குட் திங். இட் ஃபெல் டவுன். பட் நம்முடைய இந்த பை இடம் வந்து நாளைக்கு அது என்ன ஆயிடுச்சு, இட் பிளாஸ்டட், நோ இட் ஜஸ்ட் ப்ரோக். ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் நின்று பார்த்துச்சு, பட் இட் குட் நாட் வித்ஸ்டாண்ட். ஸோ இட் வென்ட் டவுன். நம்ம நேரடியா சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ ஐ வில் டேக் யூ டு தி நிஃப்டி சார்ட். ஸோ நிஃப்டி சார்ட்டை எடுத்துக்கிட்டோம், பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த செல் ஏரியா அப்படின்றது நமக்கு என்ட்ரி கிடைச்சது. பட் இந்த பை ஏரியாவுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, இட் ரியலி இந்த பை ஏரியாவுக்கு வரும்போது இட் கேம் டவுன், ரைட்? இட் கேம் டவுன் 156ல வந்து உட்காந்து, தென் இட் பவுன்ஸ்டு பேக். So 156ல இருந்து it bounced back to 188. 56 இங்க ட்ரிகர் பண்ணிட்டு எங்க போயிடுச்சு, went up to 88. அப்படின்னா 56னா 66, 76, 86. ஓகே, 30 பாயிண்ட் ஜம்ப் அடிச்சது. ஸோ 30 பாயிண்ட்ன்றது 1:1 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க அதை சேஃபா ப்ளே பண்ணிருந்தீங்க அப்படின்னா then it started falling, right? Yesterday 2 trades worked. I think first trade was a 226 22,260 sell. That is a mega trade, no? It came up to 160, 100 பாயிண்ட் ஃபால் இது. பட் நமக்கு வேண்டிய டார்கெட் 2:1 வந்தா போதும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். 50 பாயிண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் வாஸ் அ குட் அண்ட் ஃபேர் டீல். 2வது வரை நல்லதான் மூவ் ஆயிருக்கேன். நான் வந்து அதை ஓவராலா பார்க்கும்போது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பட் இட் கேம் டவுன் அண்ட் இட் கேவ் அஸ் 30 பாயிண்ட்ஸ், 32 பாயிண்ட்ஸ். இட் மூவ்ட் அப், then only it fell down. So I hope you all followed this. Yesterday trade அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி both trades were in your favor. கரெக்டா யூஸ் பண்ணீங்களா? both trades in your favor. செல்லும் சரி, பையும் சரி, it helped us in general. ஓகே, ஸோ நான் இப்போ இன்னியோட வாய்ப்பை பார்க்கறதுக்காக போறேன். ஐ ஹோப் யூ ஃபாலோ. நான் எல்லாத்தையுமே இப்போ டெலிட் பண்ணிட போறேன். இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட போறேன். We will see today's opportunity. I'll remove everything. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் வேர் இட் கேன் ஹோல்ட், இறங்கி வரும்போது வேர் இட் கேன் ஹோல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,827
அதான் வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு ஹோல்டிங் பாயிண்டா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 21,827. This is the support area time being. So currently it is trading at 21,993. ஒரு 150 பாயிண்ட் ஏறனா அங்கிருந்து இட்மே rebound அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூ. கரண்ட்லி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வைட் ஓப்பன். அதனால நம்ம செல்லரா இருக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம செல்லிங்கான மீண்டும் மீண்டும் செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்க வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வீக்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே தான் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சினாரியோல நமக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த ஏரியால இருக்கலாம் அப்படின்றதை நான் பார்க்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இப்போதைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். கோர்ஸ் அது அங்க வந்துதான் இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரிகர்ட் இந்த ஏரியா. ஆல்மோஸ்ட் ட்ரிகர்ட் 21,940. So 21,940 is our buy area. இனிஷியலா நம்ம கொஞ்சம் பெரிய ஏரியாவா தான் இருக்கு. ஆன் அ டிப் இந்த இடத்துல நம்ம செல்லு தான் பிரதானமா இருக்கணும். பட் நம்ம வந்து பை ஆன் டிப் அட் 21,940 அண்ட் த ஸ்டாப் லாஸ் நம்ம 30 பாயிண்ட் வச்சுக்கலாம், அது போதும். 21,910. $21,940, 21,910. This is what our plan. டிப்பு கிடைச்சா இந்த இடத்துல நம்ம வாங்கலாம். அதே மாதிரி இந்த டார்கெட்ஸ் போட்டுறேன் நான். வில் ஹாவ் இப்போதைக்கு 2:1 அப்புறம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். நாம 60 பாயிண்ட் வைக்கும்போது இட் கேன் ஹிட் 22. So this is a crucial point. ஒருவேளை இது பிரேக் டவுனுக்காக நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும்போது நம்ம யோசிக்கலாம். If it goes below 21,900, that could be a selling. We will sell below. So the breakdown sell. $21,900. And the stop loss will keep 30. Okay, so 21,900 stop loss 30 points. பிரேக் அவுட்டுக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொன்னா it has to come out of this place, right? It has to come out of this place. That is 21,010, 22,010. நான் ஒரு 35 பாயிண்ட் வைக்கிறேன் ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்ல ஸ்பைக்ஸ் வரலாம், திரும்ப கொஞ்சம் இறங்கலாம். அதனால கொஞ்சம் 5 பாயிண்ட் சேர்த்தே வைக்கலாம், யோசிக்கலாம். And 70 point target 22,080.
ஒரு மேல ஏறி வரும்போது செல் பண்றதுக்கான ஒரு நல்ல இடம் அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாம். ஏறி வரும்போது நம்ம செல் பண்றதுக்கு ஒரு சரியான இடம் 22,095. We will plan to sell 22,095 plus 22,125. டார்கெட் 22,035. 60 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம முக்கியமா 3 ஸ்பாட்ல பாக்குறோம். இப்ப இறங்கி வரும்போது வரக்கூடிய இந்த இடம். நான் சேஃப் பிளேயர் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா யூ கேன் டூ ஒன்லி டூ திங்ஸ். சேஃப் பிளேயர் அப்படின்னு சொன்னா டூ ஒன்லி டூ திங்ஸ். ஒன் இஸ் இந்த கீழே இறங்கி வரும்போது இந்த பிரேக் டவுன் ஆகும்போது என்டர் ஆகிக்கலாம். அதே மாதிரி இங்க செல் போட்டிருக்கு பாருங்க. இதை வேணா நீங்க கொஞ்சம் சேஃப் அப்ளை பண்றதா இருந்தா இது எல்லாமே ரிஸ்க் டேக்கர்ஸ் தான். இந்த ப்ளூ ரெண்டும் ரிஸ்க் டேக்கர்ஸ் அண்ட் த ரெட் இஸ் தி நார்மல் நம்ம எடுக்க போறோம். பட் உல்டாவா இருக்கணும்ல. ஃபைனல் டெஸ்டினேஷன் 21,827 நோக்கி போலாம். முக்கியமான சப்போர்ட் லெவல். இதை நான் சேவ் பண்றேன். ஆப்ஷன்ஸ் எதில் எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஆப்ஷன்ஸ் எதில் எடுக்கலாம். இன்னமும் ஒரு 60 பாயிண்ட் பிரீமியத்துல போயிட்டு இருக்கு. நம்ம ஆக்ஷன் எடுக்க போற இடம் இந்த பிரேக் டவுனுக்காக நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 21,900. ஸோ நம்ம 21,900 22,000 பத்தி யோசிக்கலாம். 22,000 போட்டு Nifty 22,000 put next week எடுக்கிறோம். நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் எங்க எடுக்கலாம்? Okay, we'll plan to take it in two area. Um, so currently on this dip, you look for one small bounce
இந்த பவுன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா then we'll take up a breakout trading. இங்க வந்து 220 க்கு மேல எடுத்துக்கலாம். We are going to buy 22,000 P. இது வந்து breakout above 220 stop loss 20 பாயிண்ட் போட்டுக்கலாம் and for the target of 40 points. அதே மாதிரி இன்னும் ஒரு இடம் நமக்கு சாதகமான இடம் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்க இருந்து அது நம்ம இந்த செல் வரும்போது 22,995 செல் வரும்போது போட்டு எடுக்கலாம். Currently at 22,979. Okay, so we look for fall. இங்க இருந்து if it comes to 128, இந்த range ஓகேவா இருக்கு. It comes down to this area. We will buy around by 22,000 PE at 135, stop loss 20 points. $175. ஓகே, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். Quickly we'll go to the Bank Nifty. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிய விஷயம் இந்த பிரேக் அவுட் பை 47,150 பிரேக் அவுட் பை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். தட் ஒர்க் அவுட் வெரி நைஸ்லி அண்ட் ஐ ஹோப் இட் இஸ் த டார்கெட் ஆல்சோ ரைட். ஆல்மோஸ்ட் இட் ஹிட் 47,150 அதை பிரேக் பண்ணி இட் ஒர்க் எஸ்டர்டே.
So it went up to 47,330. 350 target group, 340 sell trigger ஆகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு இந்த ஒரு பை ஆர்டர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், we wanted to go for selling below 46,900. இது பிரேக் அவுட் ஆகி நமக்கு நல்லாவே it gave us a very decent profit. இதுல இருந்து மேல போச்சு into 47,330 வரைக்கும் போச்சு. That's a good one, no? So 150, 250, 350. So கிட்டத்தட்ட நமக்கு 180 பாயிண்ட்ஸ் there was a profit from this trade. And இது நமக்கு ட்ரிகர் ஆகல, ரொம்ப கிட்ட போயிட்டு வந்துச்சு. 30 பாயிண்ட் கேப்ல, 36 பாயிண்ட் கேப்ல ரிட்டர்ன் வந்துடுச்சு. 46,900 நேற்றுக்கு ட்ரிகர் பண்ணல அது, ஆனா இன்னைக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சு இல்லையா? 46 below 46,900 we are sellers. So 46,900 இன்னைக்கு மார்னிங் I could see this is the line 46,900. இன்னைக்கு காலையில 46,900 the line trigger ஆகி that gave us very decent money. ஓகே, அதனால நேற்றுக்கு படிச்ச அந்த லேர்னிங் வந்து இன்னைக்கு கூட யூஸ் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்கலாம். நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரேடு ஆல்ரெடி ஆன் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதில் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். there is a weakness has come. இந்த வீக்னஸ் எப்படி அது போல்படுத்துன்றது பார்க்கலாம். குட் வீக்னஸ் has come. நம்ம இதுல ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். கரண்ட்லி at 46,550 இருக்கு. செல்லிங்கான வாய்ப்புகள் நிறைய உருவாயிட்டே இருக்கு. Okay, so any bounce, you are a seller. 46,940. $100, 200 points is our reward. You can keep a target 740. Okay, this is one opportunity. We have one cool place for our entry on long side. This is 46,450. Same 100 points we'll keep. I'm going to keep 150 points as a target. So we'll keep 46,600. And if main weak இருக்கு, so அதுக்கு against போகக்கூடிய நேரத்துல we'll have only 1.5 times star.
இந்த 2 எல்லைகளை வச்சு நம்ம இன்னைக்கு வேலை பார்க்கலாம். ஏறும்போது புட் ஆப்ஷன் வாங்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதனால அந்த புட்டும் பார்த்துக்கலாம். நீங்களும் அட் த மணில இதுல நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ரைட்? நான் எதுவும் போடலன்னா கூட 46,450 அப்படின்னு வரும்போது நீங்க 46,500 கால் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வரும்போது கிட்ட வரும்போது நீங்க 47,000 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஸோ அது மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐம் நாட் கோயிங் டு த இண்டிவிஜுவல்ஸ் டுடே. யூ கேன் இந்த இடம் வரும்போது யூ கேன் பை 47,000 புட். பட் இந்த கால் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் இருந்தாலும் நான் போட்டு விடுறேன். 46,500. Buy 46,500 கால் ஆப்ஷன்ஸ். எல்லாமே ஸ்டாப் லாஸ் நீங்க நம்ம பேங்க் நிஃப்டி போடும்போது 60 பாயிண்ட் வச்சுக்கோங்க. கீப் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 60 பாயிண்ட். ஓகே. ஸோ இந்த 2 இடமும் நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை மேல அந்த டார்கெட் போய் அது தொடரும் அப்படின்னா என்ன நடக்கணும்? இட் ஹாஸ் டு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்லி. So I look for buying opportunity once it crosses 46,746 as a breakout buy. So breakout buy. Okay, 46,780 and the stop loss 100. And the target is 46,940. ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போல இந்த ஏரியா வரும்போது நீங்க சைமல்டேனியஸா அதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் த ஸ்டாப் லாஸ் ஆல்சோ ஐ டோல்ட் யூ ஃபார் ஆப்ஷன்ஸ் யூ கீப் 20 பாயிண்ட்ஸ். ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னையோட வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில வந்து நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ வி லுக் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அட் 46,550 லெவல்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 100 பாயிண்ட்ஸ். இப்போ அதை பிரேக் பண்ணி கீழே அந்த இடத்துல வந்து வாட் யூ கேன் டூ, யூ கேன் பை கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். பிரேக் டவுன் கீழே யோசிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி மேல செல்லிங்க்கு வந்து 46,940 ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே இடத்துலயே நம்ம வந்து லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் புட் ஆப்ஷன் அங்க பை பண்ணலாம். ரெண்டு நடுவுல டிராவல் பண்ணும்போது அதை கேப்சர் பண்றதுக்காக நான் 46,780க்கு மேல போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் குட் மணி ரைட் டுவர்ட்ஸ் தி ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு நம்ம ஏற்கனவே லெவல்ஸ் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2 லாங், இன்ஃபேக்ட் லாங் இனிமேல் ப்ளூலயும் ஷார்ட் அண்ட் செல்ல வந்து நம்ம ரெட்லயும் போடுறோம். அண்ட் புட் ஆப்ஷனும் நம்ம 22,000 புட்டு we plan to buy at lower level as well as breakout level. Nifty எப்படி எடுத்தீங்கன்னா then we have two important plays, 21,940 and 20,010. கோர்ஸ் இந்த ஏரியாவை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன். நிஃப்டி இன்னும் பிரேக் பண்ணல,
என்ட்ரி கிடைக்கல. இட் இஸ் மூவிங் ஆன் நேரோ ஜோன். அதனால பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி நமக்கு வாய்ப்பு வரும்போது மட்டும் உள்ள போகலாம் அப்படின்றது ஜெனரல் வியூ. நாங்க எடுத்து கொடுத்த என்ட்ரி லெவல் காஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் ஞாபகம் இருக்கணும். தென் கிளியர் ட்ரேட் பிளான், லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றது ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி ஷுட் ஆட் வெல்த், கிரியேட் வெல்த் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஏர்ன் பண்றது எல்லாமே என்ன பண்ணுங்க, அக்குமுலேட் பண்ணி தென் யூ கேன் ஆல்சோ கிரியேட் ஒன் போர்ட்ஃபோலியோ ஃபார் யூ லாங் டர்ம் அப்ஜெக்டிவ். Okay, wish you all the best, everybody. Thank you. We'll meet tomorrow by 11 o'clock. Bye-bye.